தமிழ்நாட்டில் அரிசி விலை உயர்ந்தாலும் எந்த பயனும் இல்லை என்றும் விடியா அரசு தொடர்ந்து வஞ்சித்து வருவதாகவும் நாகை மாவட்ட விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். நெல்லுக்கான ஆதார விலையை உயர்த்தி கொடுக்கணும், இதுதான் மிகப்பெரியது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மேட்டூர் அணை திறக்கப்படாதனால இன்னைக்கு ஏராளமான விவசாயிகள் சம்பா தாளடி பயிர்கள் செய்த விவசாயிகள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. மேட்டூர் அணையை திறக்காமல் விவசாயிகளை வஞ்சிக்கிற அரசு அரிசி விலையை மட்டும் உயர்த்தினா இது எப்படி? உடனடியாக அதை திரும்ப பெறணும். மேட்டூர் அணை திறந்து நீரை எல்லாருக்கும் தண்ணீர் வழங்கணும், விவசாயிகளுக்கெல்லாம் வழங்கணும்னு கோரிக்கையாக நாங்கள் முன்வைக்கிறோம். அரிசி விலை ஏற்றம் அடைந்திருந்தாலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஒரு ரூபா கூட பயன் கிடையாது. வைத்து விற்கக்கூடிய வியாபாரிகளும் பன்னாட்டு கம்பெனிகள் மட்டும்தான், ஏற்றுமதியாளருக்கு மட்டும்தான் இந்த அரிசியை கூடுதலான லாபம் அடைகிறாங்க. உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு இதனால ஒரு ரூபா கூட சகாயம் கிடையாது, எங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது. தமிழ்நாட்டில் அரிசி விலை கிலோவுக்கு 5 ரூபாயிலிருந்து 15 ரூபாய் வரை விலை உயர்ந்துள்ளதால் விடியா அரசு உடனடியாக விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என கும்பகோணம் அரிசி வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உடனடியாக இந்த விலையேற்றத்தை பரிசீலனை செய்யணும், மாற்று ஏற்பாடு பண்ணணும். எல்லா விலையுமே கூட துவரம்பருப்பு, கருப்புளுத்தம் பருப்பு, எண்ணெய்லாம் இப்போ இறங்கியிருந்து திருப்பி ஏறிக்கிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா லிட்டருக்கு 5 ரூபா 6 ரூபா விலை ஏறிடுச்சு. ஒவ்வொரு பொருளும் எது ஜனங்க இதனால் நாங்கள் தான் பதில் சொல்ல வேண்டியது இருக்குது. ஹோல்சேலில் வாங்குறோம், அவன் ஒன்றும் இல்லை வாங்கிட்டு போயிடறான். இதில் எக்ஸ்போர்ட் ஆகலை, எக்ஸ்போர்ட் ஆனிச்சுன்னா இன்னும் விலை ஏறும். கிட்டத்தட்ட 75 ரூபா 100 ரூபா வந்துடும் அரிசி விலை. இதுதான் நடைமுறை, இதுதான் உண்மை.